வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 2025 மார்ச்சில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றிய முன்னோட்டம். இப்ப நமக்கு லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்காரு. 7ஆம் வீடு என்பது கண்டக சனின்னு நம்ம ஜென்ரலா சொல்லலாம். பட் இப்போ ராசி ரீதியாக பார்க்குற 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நான் வரல. இப்போ நான் லக்னத்தை நிலையாக இருக்கக்கூடிய லக்னத்தை வச்சு தான் பலனே சொல்கிறோம். எல்லா பலன்களும் லக்னத்திலிருந்தே நம்ம எடுக்கும் பொழுது கோச்சாரத்துக்கும் இதையே பயன்படுத்துங்க. அப்போ 8ஆம் இடத்துல சனி வர்றாருங்கிறது தப்பு தான். நம்ம லக்னத்துக்கு கெட்ட ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். அதாவது நம்மளது நெருப்பு ராசி, நீர் ராசியான 4ஆம் இடமான விருச்சிக ராசியும், 8ஆம் இடமான மீன ராசியும், 12ஆம் இடமான கடக ராசியும் நமக்கு பாதிப்பை தருபவதான். அந்த ஸ்தானத்துல சனியினுடைய நட்சத்திரங்களும் இருக்கு. விருச்சிகத்துல அனுஷமா இருக்குது, மீனத்துல உத்திரட்டாதியா இருக்கு, கடகத்துல பூசமா இருக்கு. இப்போ நமக்கு சனி 8ல் வர்றதுனால உடனே பாதிச்சிருமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல நம்ம பிறந்த நேரத்துல இருந்து நமக்கு நடக்கக்கூடிய திசைகளை பார்க்குறோம் இல்லையா, அதுல சனியினுடைய திசை நடக்கிறவங்களுக்கும், சனியினுடைய புத்தி நடக்கிறவங்களுக்கும், சனியினுடைய அந்தரம் நடக்கிறவங்களுக்கும், சனியினுடைய சூட்சுமம் நடக்கிறவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட கால அளவுல மட்டும்தான் சனியினுடைய பங்களிப்பு இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துல சனி வருது, 2.5 வருஷமும் நம்மளை பாடாப்படுத்திடும், அப்படி கிடையாது. ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அழுத்தம் நமக்கு வலி அதிகமா இருக்கும். அது என்ன அப்படின்னா, நமக்கு 8ஆம் பாவ புள்ளிங்கிறத நம்ம லக்னத்துக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம லக்னம்ங்கிறது சிம்ம லக்னம் அப்படிங்கிறது நம்ம பிறந்த நேரத்தை குறிக்கிறது. அது 30 டிகிரி கால அளவு இருக்கு. இப்ப அதுல 9 பாதம் இருக்கு. மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம். இதுல நீங்க எந்த பாதத்துல வேணாலும் உங்களுக்கு லக்னம் அமையலாம். அப்ப மக நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல உங்களுக்கு லக்னம் அமையுது அப்படின்னா, 8ஆம் இடமான மீனராசியில அந்த 4வது பாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 3வது பாதம். அந்த பாதத்துல இருந்து தான் 8ஆம் பாவமே உங்களுக்கு தொடங்குதுன்னு வச்சுக்கணும். அப்படி இல்லாம இப்ப மீனராசிக்குள்ள போன உடனே சனி நம்மளை பாதிச்சிடும். அப்ப இதை உங்க ஜனன ஜாதகத்தை வச்சு உங்க லக்ன புள்ளியை கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. 9 பாதத்துல எதுல பிறந்திருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறது தெரியணும். அதாவது தோராயமாவது இந்த பாதசாரம் கண்டுபிடிச்சு வச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த கால அளவு தோராயமாவது நமக்கு வழிகாட்டும். அதை விட்டுட்டு நம்ம இப்ப ராசியில நுழைஞ்ச உடனே வேலை செய்யுதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப அது சரியாவே வராது. அதே போல உங்களுக்கு பகுப்பு முறையில் நம்ம அஸ்ட்ராலஜி, நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு கணிக்கும்போது, பகுப்பு முறைப்படி கணிக்கும்போது உங்களுக்கு இன்னும் டிகிரி சுத்தமாக 8ஆம் பாவ புள்ளி எதுன்னு கிடைக்கும். ஏன்னா 2 டிகிரி 3 டிகிரி முன்ன பின்ன இருக்கும். ஒவ்வொரு பாவமும் சம அளவில் வராது. அதனால 8ஆம் பாவத்தில் உங்களுக்கு எந்த டிகிரியில் அமைதுங்கிறது உங்கள் ஜனன ஜாதகத்தை இந்த சிஸ்டத்தில் கணிக்கும்போது தெரிஞ்சிடும். அந்த புள்ளியை சனி தொடும்போது தான் 8ல் தொடுறாருன்னு அர்த்தம். அந்த புள்ளி என்ன நட்சத்திரமா வருது, என்ன பாதமா வருதோ அந்த பாதம் வரைக்கும் தான் அது வேலை செய்யும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பூரம் 1ல் லக்னம் அமைஞ்சிருக்குன்னு வைங்க. அப்ப 5வது புள்ளி, அதே 5வது புள்ளி உத்திரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசியில அந்த இடத்த சனி தொடும்போது அந்த 4ஆம் பாதத்தை கடக்கிற வரைக்கும் தான் இந்த 8ஆம் பாவமா வேலை செய்யும். 8ஆம் பாவ புள்ளியினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதை கடந்த பின்னால அது 8க்குள்ளதான் இருந்தாலும் அந்த புள்ளியை தாண்டினதுனால அதனுடைய எஃபெக்ட் பெருசா இருக்காது. அதே நேரத்துல நமக்கு சனி திசா புத்தி அந்தர சூட்சுமங்கள் நடந்தால் மட்டும்தான் இந்த பலனும் நடக்கும். அப்ப எல்லா கிரகமும் 9 கிரகமும் 12 பாவங்களும் 27 நட்சத்திரங்களும் பாவ தொடர்புகள் மூலம்தான் பலன் அளிக்குது. அதை விட்டுட்டு ஒரு கிரகம் பயிற்சியான உடனே நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் அதனாலதான் நடக்குதுன்னு நினைச்சுக்கிறது நம்மளுடைய அறியாமை. நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்ம
அட்வான்ஸ்டு சிஸ்டத்துக்கு அப்டேட் ஆகணும். அப்போ தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற தொழில் சம்மந்தப்பட்ட கேள்விகள், குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள், பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ காலபுருஷ தத்துவம்ன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகியல் ரீதியாக உலக காலச்சக்கரம் என்பது மேஷ லக்னத்தை முதன்மையாக கொண்டது. அந்த மேஷ லக்னத்துக்கு 4, 8, 12 இதே நீர் ராசி தான். அப்போ ஒரு காலச்சக்கரத்தில் உலகியல் ஜோதிடத்தில் அழிவுக்குரிய ராசி இந்த ராசி. அதாவது இயற்கை சீற்றங்கள், சங்கடங்கள், மிகப்பெரிய ஆபத்துகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போர்கள் இதெல்லாம் நடக்கிறது இந்த 4, 8, 12 பாவ கிரகங்கள் அதிகமாக சேர்க்கை பெறும் பொழுது. சனி ஒரு பாவ கிரகம் தான். செவ்வாய் கிரகம் அதில் சனியோட மிங்கிலாகும் போது, சனி செவ்வாய் இந்த கட்டங்களில் அமரும் போது, அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது, இப்படி நிறைய நிகழ்வுகள் அதில் தொடர்புல வரும். இப்போ நம்ம தனி மனித ஜாதகம்னு பார்க்கும்போது, உங்கள் பிறப்பு டைமை வச்சு உங்களுக்கு 12 பாவத்துக்கு உபநட்சத்திரம் கண்டுபிடிச்சோம்னா, அதில் 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ சனி உபநட்சத்திரமாக உங்கள் ஜாதகத்துக்கு வந்தால் மட்டுமே நீங்கள் இந்த கோச்சாரத்தில் சனி 8க்கு வர்றது பயப்படணும். அப்படி இல்லாதவர்களுக்கு இந்த 8ல் வர்ற சனினால ஒன்றும் கிடையாது. 27 நட்சத்திரங்களுமே நமக்கு 12 பாவ தொழில்களுக்கு தொடர்புடையவை. அப்படி வரும்பொழுது இப்போ சனி போகக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதி 4 பாதங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்க போகுது. அதுக்கடுத்து ரேவதி 4 பாதத்தில் போக போகுது. இப்போ இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3மே உங்களுக்கு ஒரு உயிர் பற்றான பாவத்து கொடுப்பினை வச்சிருந்ததுன்னு வைங்க, உயிர் பெற்றான பாவ உரிமைகளை வச்சிருந்ததுன்னு வைங்க. 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், இது மாதிரியான பாவ தொடர்புகள் இந்த நட்சத்திரங்களுக்கு அமையும் போது இந்த சனி அங்கே போறதுனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏனென்றால் அந்த பாவ தொடர்பு நம்மளுக்கு 8 விளக்கிடுது, நன்மையை செய்யுது. அதனால அது நல்லதுதான் நடக்கும். இப்போ நமக்கு அந்த 8ஆம் பாவ புள்ளிங்கிறது நம்ம லக்ன புள்ளியை பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்குமே நம்ம இந்த சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, சனி மட்டும் இல்லை, எந்த கிரகம் அந்த புள்ளியை தொடும்போது கூட நமக்கு ஒரு தேவையில்லாத ப்ரெஷர் வரும். ப்ரெஷருங்கிறது ஒரு அவஸ்தை. அவஸ்தை அப்படிங்கிறது உடல் சார்ந்து நமக்கு வரக்கூடியது. லக்னம் சார்ந்து நோய் ரீதியாகவோ விபத்து ரீதியாகவோ வருவதையும் எடுத்துக்கலாம். அல்லது தொழில் ரீதியாக கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறது, பிரிவினைவாதங்கள் பேசுறது, இது மாதிரியான 8ஆம் இடம் என்பது எந்த வகையில வலிவேதனை தருங்கிறது நம்மளுடைய ஜனனஜாதத்தை பேஸ் பண்ணி தரும். அதனால இந்த சிஸ்டத்துல கேள்வி நமக்கு எந்த எந்த விஷயத்துக்காக கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்குரிய கிரகம் எதுவோ அந்த கிரகம் நமக்கு திசா புத்தி நடக்கும்போது அந்த பலனை தருதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சனி திசையே நடக்கலைங்கும் போது, சனி புத்தியே நடக்கல, சனி அந்தரமும் நடக்கல அப்படிங்கும்போது நம்ம தேவையில்லாம சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப குருவை போல செயல்படக்கூடிய சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவே நமக்கு அஷ்டமாதிபதி தான், 5க்கும் 8க்கும் உடையவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறோம்னு அர்த்தம் இந்த சனியினுடைய போக்குனால. அதே சனியினுடைய நட்சத்திரத்திலேயே போகுது, உத்திரட்டாதியிலேயே போகுதுங்கும் போது அது கும்பராசியினுடைய பலனை தரும். 7ஆம் வீடு தான் கும்பராசி. அதனால 8ஆம் வீட்டினுடைய கெடுபலனை தடுத்து 7ஆம் வீட்டினுடைய நல்ல பலனை தர்றதா அந்த உத்திரட்டாதியில போற வரைக்கும் சனி நமக்கு பண்ணும். இதெல்லாம் பொதுவாக நடக்கும். அதனால ரொம்ப டெப்தா நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்சு நம்ம டெப்தா டிகிரி சுத்தமாக ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய ஆய்வுகள் ரீதியாக நம்ம ஒரு டேபிள் பண்ணிக்கணும். இந்தந்த கிரகம் நமக்கு படிப்பை தரும், இந்தந்த கிரகம் நமக்கு தொழிலை தரும், பணத்தை தரும், இந்தந்த கிரகம் தான் நமக்கு குடும்ப துணையை அமைச்சு வைக்கும், கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது இந்தந்த கிரகம் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜனன ஜாதகம் தான் நமக்கு அது ஒரு தீர்வு சொல்லும். அந்த தீர்வுகளை பேஸ் பண்ணி இந்த கோச்சாரத்துல திசா புத்தி அந்தரம் நடக்கும் பொழுது இந்த கோச்சாரத்தை பார்த்து
அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்குமாங்கிறதுக்கு நம்ம கேள்விகளுக்கு உண்டான பதில்களை அது வழங்கும் என்று இந்த முன்னோட்டத்தில் ஒரு சிறு குறிப்பாக இதை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.